அந்த ட்ரோல் பண்ணது இப்ப அவருக்கே வந்து குத்துதோ கொடைதோங்கிற மாதிரி சொந்த செலவுலயே சூனியம் வச்சுப்பாங்களே அந்த மாதிரி வந்து அவரே ப்ரமோஷன் பண்ணி இப்ப அவரே ஆளே இல்லாத மாதிரி கண்ணு சொந்த காசுலயே சூனியம் வச்சுக்கிட்டாரு. எல்லார்கிட்டயும் நான் பேசிட்டு இருக்கேன், என்னை பத்தி எவனும் நியூஸ் போட மாட்டேங்கிறா, என்னை பத்தி எவனும் பேச மாட்டேங்கிறா. விஜய் ஒரு தடவை கூட செய்தியாளரை சந்திச்சதே கிடையாது, ஒரு அறிக்கை கூட வெளியிட்டது கிடையாது. ஆனா இவரை பத்தி நாள் முழுக்கும் பேசுறாங்களே அப்படின்ற மாதிரி ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்கு. அவரை பத்தி போடணும் அப்படின்னா ஏதாவது கருத்தா பேசியிருக்கணும், இல்லனா வந்து கருத்து இல்ல. அப்ப சீமான் பேசுறது இல்ல, சமீப அப்ப விஜய் பேசுற கருத்து இருக்கு ப்ரோ. பேசவே சகோதரி நண்பா நண்பி இது ஒரு பெரிய கருத்து இல்ல. சுடுகாட்டுல கூட அரசியல் பண்றாங்க. அண்ணா திமுகவும் திமுகவும் இந்த ஆட்சி ரெண்டையும் ஒழிக்கணும்னா எங்க அண்ணன் சீமான் சொல்றாரு, இரண்டு கட்சிகளை ஒழிச்சு தூரம் எறியணுங்கிறாரு. நாங்க ஆள் அனுப்பலாங்கிறாங்க, நாங்க தண்ணி கொடுத்தோங்கிறாங்க, சோறு கொடுத்தோங்கிறாங்க, எங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைங்கிறாங்க. எல்லாருமே கை கழுவிட்டாங்க இல்லையா. இப்ப விஜயும் ஓடி ஒழிஞ்சிட்டாரு. விஜயும் அந்த இடத்துல நின்றுக்கணும். அதெல்லாம் வந்து ஏட்டு சுரக்கா கறிக்க உதவாதுமா. சட்டம் தான் இப்ப நடைமுறை. சட்டம் என்ன சொல்லுதோ அது சட்டத்தினுடைய ஆட்சி தான் நடக்குதே தவிர எந்த ஆட்சி? எந்த ஆட்சி? எங்க ஆட்சி தான், மனோரமா ஆட்சியா? மனோரமா ஆட்சி போட்டிருக்காங்க. இருந்ததே பாத்தீங்க இல்ல இல்ல அந்த போட்டோ போடும்போது வீடியோ யூடியூப்ல தானே போடுறாங்க, வீடியோல போடுறாங்கல்ல, போடுறாங்க. அந்த மாதிரி உள்ள இருந்தாங்க தெரிசா இருக்கட்டும். ஏன் திருசா இருக்கக்கூடாதா என்ன? ஏன் இருந்தா என்ன? திருசா இருந்தா என்ன? அவங்க அம்மா இருந்தா என்ன? குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்று நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்கள் திமுகவின் மூத்த முன்னோடி முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள் மற்றும் நாம் தமிழர் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் வன்னை சுமதி அவர்கள். குக்கு செய்தி நேயர்களுக்கு மிக்க நன்றி. கிட்டத்தட்ட 56,000 சப்ஸ்கிரைபர் தாண்டி போயிட்டு இருக்கும். இதே போல தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை அளிக்கவும். அது மட்டும் இல்லாம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இருவருக்கும் வணக்கம். வணக்கம் சார். இப்போ சீமான் அவர்கள் பாத்தீங்க அப்படின்னா விஜயை மட்டும் இந்த சோசியல் மீடியாவெல்லாம், அது மட்டும் இல்லாம சேட்டலைட் சேனல் எல்லா சேனலும் வந்து அவரை ஃபோக்கஸ் பண்ணியே பேசிட்டு இருக்காங்க. என்ன மட்டும் வந்து பேசவே மாட்டேங்கிறாங்களே, என் பக்கம் ஃபோக்கஸே இல்லையே அப்படின்ற மாதிரி புலம்பியிருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க? இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் சீமான் தான். தம்பி வருவான், அவன் அப்படி பண்ணுவான் இப்படி பண்ணுவான்னு சொல்லி விஜயை பற்றி விஜய் வர்றேன்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே, கட்சி ஆரம்பிக்க போகிறேன்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே விஜய்க்கு வந்து பெருசாக ட்ரோல் பண்ணது வந்து சீமான் தான். சீமான் ட்ரோல் பண்ணதுனால தான் விஜய் இந்த அளவுக்கு வளர முடிஞ்சிச்சு. இல்லைன்னா 10 11 போயிருக்கோம். இவர் சீமான்ட்டு அப்போ இருந்த அந்த செல்வாக்கை அவருடைய தொண்டர்களை வச்சு இவர் ட்ரோல் பண்ணார். அந்த ட்ரோல் பண்ணது இப்ப அவருக்கே வந்து குத்துதோ கொடைதோங்கிற மாதிரி சொந்த செலவுலயே சூனியம் வச்சுப்பாங்களே அந்த மாதிரி வந்து அவரே ப்ரமோஷன் பண்ணி இப்ப அவரே ஆளே இல்லாத மாதிரி கண்ணு சொந்த காசுலயே சூனியம் வச்சுக்கிட்டாரு. இப்ப சூனியம் வச்சுக்கிட்டு குத்துதே கொடையுதே குத்துதே கொடையுதே குத்துதே. யாருக்கு குத்துது, யாருக்கு கொடையுது? சீமான் நாங்க யாராச்சும் வருத்தப்பட்டோமா? நாங்க யாராச்சும் அழுதமா? வருத்தப்பட்டிருக்காரு. சீமான் கலந்துரையாடல் நிகழ்ச்சின்னு ஒண்ணு நடத்துறாரு இல்லையா? சீமான் கலந்துரையாடல் நிகழ்ச்சின்னு ஒண்ணு நடத்துறாரு இல்லையா? அதுல என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, 24 மணி நேரமும் செய்தியாளர்களை நான் சந்திச்சுட்டு இருக்கேன், எல்லார்கிட்டயும் நான் பேசிட்டு இருக்கேன், என்னை பத்தி எவனும் நியூஸ் போட மாட்டேங்கிறா, என்னை பத்தி எவனும் பேச மாட்டேங்கிறா. விஜய் ஒரு தடவை கூட செய்தியாளரை சந்திச்சதே கிடையாது, ஒரு அறிக்கை கூட வெளியிட்டது கிடையாது. ஆனா இவரை பத்தி நாள் முழுக்கும் பேசுறாங்களே அப்படின்ற மாதிரி ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்காரு. அதுதான் அந்த ஊடகம்லாம் டிராமா கம்பெனி. ஊடகமெல்லாம் டிராமா கம்பெனி. எது வந்து ஒரு 4 பேசுறது ஒரு பொண்ணை கெடுத்துட்டாங்கன்னா திருப்பி 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 போடுவான். ஆனா ஒரு பொண்ணு நல்லா படிச்சு ஒரு இடத்துல போய் நல்ல ஒரு பெரிய ஒரு கோப்பை வாங்கினா அதை எவனும் போட மாட்டான். என்ன இவர்கள் வந்து அவதூறுக்கு பிறந்த ஊடகங்கள் ஆயிடுச்சு. இப்போ அது வந்து யாரோ சொன்னாங்க, ஊடகமே வந்து விபச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு சொன்னாங்க. யார் சொன்னது? யாரோ சொன்னாங்க, கேட்ட கேள்விதான். அது ஏன் சொல்றாங்கன்னா அந்த ஷோ பண்றது, அவதூறை மட்டுமே கையில் எடுத்துக்கிறது. சீமான் ஒண்ணு சொன்னாரு, சீமான் அவர்கள் அவதூறா தான் பேசுறாருன்னு ஒத்துக்கிறீங்க? சீமான் வந்து உண்மையை சொன்னாருமா. இது என்ன அவதூறு இருக்கு? என்னை பத்தி போடுறது இல்லைங்கிறது அவதூறு இல்லையே, ஆதங்கம். அவரை பத்தி போடணும் அப்படின்னா ஏதாவது கருத்தா பேசியிருக்கணும், இல்லனா வந்து கருத்து இல்ல. அப்ப சீமான் பேசுறது இல்ல, சமீப அப்ப விஜய் பேசுற கருத்து இருக்கு ப்ரோ.
பேசவே சகோதரி நண்பா நண்பி இது ஒரு பெரிய கருத்து இல்ல. தொடர்ந்து 15 வருஷமா ஒரே இதுவதான் பேசிட்டு இருக்காரு. என்ன ஒரே இதை பேசுறாரு? 15 வருஷமா ஒரே மாதிரி பேசிய மண்டையில எட்டலையா? நிறைய பேர் இன்னும் தூத்திக்கிட்டு தானே இருக்காங்க. நீங்க மாடுகளுக்காக தானே மாநாடு பண்றீங்க, மனுஷங்களுக்காக பண்ணா கேட்பாங்க. ஆடு மாடு தான் அப்ப உங்க பேச்சு. காலையில காப்பி குடிப்பீங்களா டீ குடிப்பீங்களா? நான் எதுவும் குடிக்கிறது இல்ல. அப்ப என்ன பால் குடிப்பீங்களா? தண்ணி தான் குடிப்பேன் காலையில. இது யாருக்கு? ஊடகத்துக்காக இல்ல, நிஜமாவே நான் தண்ணி. ஆமா 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 ஆமா. ரொம்ப மோர் போட்டுக்குவீங்களா? தயிர் சாப்பிடுவீங்களா? பிரெட்ல வந்து வெண்ணெய் தடவி சாப்பிடுவீங்களா? சீஸ் சாப்பிடுவீங்களா? கீ சாப்பிடுவீங்களா? போட்டு சாம்பார் சாப்பாட்டுல எங்கேருந்து வருதோம்? மாடை வளர்க்கணும். ஒரு காலத்துல எல்லாரும் வளர்த்தாங்க, ஆடு மாடு வளர்த்தாங்க. சுருக்கு பையில இவ்வளவு பணம் இருக்கும். இப்ப எல்லாம் 1000 ரூபாய்க்கு கையே நீட்டு நிக்குது வயசானவங்க எல்லாம். ஏன்? அவங்க சொந்த உழைப்பு போச்சு, சொந்த அவங்க உழைச்சி சம்பாதிச்ச காசு போச்சு. ஏன்னா நீங்க மாடுகளுக்காக பண்றீங்க. மாடுகள் யாரும் மாட்டை வந்து மாட்டுக்கு காலேஜ் வைங்கன்னு நாங்க சொல்லல, மாட்டுக்கு பாடம் சொல்லி கொடுங்கன்னு சொல்லல, மாடுகளுக்கு வந்து ட்ரெஸ் போடுங்க, ஜீன்ஸ் போடுங்க, சட்டை போடுங்க சொல்ல. மாடு நமக்கு முக்கியமானது. ஆடு மாடை வளர்க்கணும். உலகத்தை பாருங்கம்மா, உலகத்தை எவனோ ஒரு தற்கொலை சொல்லுவான். ஆட்டுக்கு இது பண்றாரு, மாட்டுக்கு கூட்டம் நடத்துறாரு, மரத்தை கட்டி பிடிக்கிறாரு, முட்டாப்பாய சொல்லுவான். வெளிநாடுகள்ல ஆஸ்திரேலியால போய் பாருங்க, ஆடு மாடு தான் வளர்க்குறான். கனடால போய் பாருங்க, ஆடு மாடு வளர்க்குறான், பண்ணை வச்சிருக்கான், காய்கறி பண்ணை வச்சிருக்கான். அமெரிக்காவில் பாருங்க, காய்கறி பண்ணை வச்சிருக்கான். அவ்வளோ எல்லா நாட்டிலையும் இருக்கு. பிலிப்பீன்ஸ்ல போய் பாருங்க, சின்ன நாடு பிலிப்பீன்ஸ், அங்க வந்து ஆடு மாடு வளர்க்குறாங்க. இது எங்க எந்த நாட்டில் வளர்க்குற? மலேசியாவில் போய் பாருங்க வளர்க்குறாங்க. நம்ம நாட்டில் மட்டும் இது வளர்க்காத. ஏன்னாக்கா அந்த நிலத்தை ஆட்டையை போடணும். ஆட்டை வெளிநாட்டுக்கு வித்துடணும், வெளிநாட்டு மாடை வாங்கிடணும், அதுல ஒரு கமிஷனு. அந்த வெளிநாட்டு மாட்டை வாங்கி ஜெர்சி பால், ஜெர்சி எங்கன்னு இருந்துச்சு? இவங்க உற்பத்தி பண்ணது தானே. நாட்டு மாட்டு பால் இல்லாத போச்சு. நோய் ஏன் வருது? நல்ல பால் இல்லை குழந்தைங்களுக்கு, தாய்மார்கள் நல்ல ஊட்டச்சத்து இல்லை. அதுக்காக ஆடு மாடு. நாட்டு மாட்டு பால் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு 2 லிட்டர் அந்த மாதிரி தான் வந்து அந்த பால் வந்து கறக்கும். அதை வச்சு வந்து தமிழ்நாடு முழுவதும் கொடுக்கறது ரொம்பவே கஷ்டமான விஷயம் தானே சொல்றாங்க. குடி தண்ணீர் வந்து கொலாவுல மெதுவா கொஞ்சமா தான் வரும். கக்கூசுல போய் பார்த்தீங்கன்னா தண்ணி பதபதன்னு ஓடும். எது வந்து உங்களுக்கு ஒஸ்தின்னு நினைக்கிறீங்க? எதை குடிக்கிறோம்? குழாயில வர்றதுதான் குடிக்கிறோம்ல. கொஞ்சமா இருந்தாலும் சத்து. அந்த நம்ம அம்மா அப்பா வளர்த்தாங்கம்மா, அதுல பணம் வந்துச்சுமா. அந்த மாடு கண்ணு போடுமா, அது ஒரு கண்ணு போடுமா 10 மாசத்துக்கு ஒரு தடவை. அப்ப நம்ம பெண்கள் மேலதான் அது 10 மாசத்துக்கு ஒரு தடவை கண்ணு போடும். அது வந்து ஒரு 5 வருஷத்துல பெருசாயிடும், மாடு பெருகும். பாலை வந்து அந்த அம்மா வீடு வீடா விற்பாங்க, டீ கடைக்கு விற்பாங்க. அதுல அந்த மாட்ட காசு இருக்கும். இப்ப வயசானவங்களாம் 1 ரூபா காசு இல்லைம்மா. எந்த வயசானவங்கள்ட்ட காசு இருக்கு பாருங்க, வருமானம் இல்லை. ஆடு மாடு வளர்த்தது பெண்களுக்கு நல்லா இருந்துச்சு. இலவசம் வாங்காம அந்த காலத்துல இலவசம். யாரு காரணம்னு சொல்றீங்க? திமுக அரசு தான் காரணம்னு சொல்றீங்க? திமுக தான், அண்ணா திமுக தான். அம்மையார் வந்தாங்க, ஆடு மாடை வந்து இது கொட்டாயெல்லாம் உடைச்சாங்க, சாணி போய் காவாயில் அடைச்சி. ஜெயலலிதா அவர்கள் வந்து இந்த கறவை மாடுகள்லாம் வழங்கி இருக்காங்களே, கொடுத்தாங்க. ஏற்கனவே மாடு 20 மாடு வச்சிருந்தவன வந்து இந்த இடத்துல நீ மாட்டு கொட்டாய வைக்கக்கூடாது, மாட்டு தொலை வைக்கக்கூடாது. இதே திருவத்தியூர் பகுதியில மாட்டு மண்டைன்னு ஒரு இடம் இருக்கு. அந்த இடம் பேரு மாட்டு மண்டை. அங்க மனிதர்கள் தான் வாழுவாங்க. ஒரு வீட்லயும் கொட்டாவை போட்டு ஒருத்தர் 20 மாடு வச்சிருப்பாங்க. அவங்களெல்லாம் ஒழிச்சாங்க ஜெயலலிதா அம்மா வந்து. அந்த மாடு வளர்க்கதான் சாணத்தை நீங்க அவங்க கீழே போட மாட்டாங்க, அவங்க வரட்டி தட்டி வச்சிருப்பாங்க. அப்ப அந்த வரட்டி வந்து பணத்துக்கு வாங்குவாங்க. 1000 வரட்டி 2000 வரட்டி பணத்தை கொளுத்துறதுக்கு. மின்சார சுடுகாடு வந்துருச்சு இல்லையா? மின்சார சுடுகாடு வச்சாங்க. அதை புசுக்குன்னு கெரிச்சு இவ்வளோ டப்பியில கொடுத்துட்றாங்க. அந்த பாரம்பரியம் போச்சு. அடிச்சு மோதி அழுவுறது நல்ல விஷயம் தானே. ஓ, வச்சு நெருப்புல வச்சு கொளுத்துறது நல்ல விஷயம். சுடுகாட்டுல இடம் இல்லைம்மா புதைக்க. சுடுகாட்டுல இடம் இல்லை. சுடுகாட்டை டெவலப் பண்ண சொன்னா சுடுகாட பூரா ஒரு ஆட்டையை போட்டானுங்க. கரண்ட்னா கொஞ்சோண்டு உள்ள வாமிக்கு அப்படியே கொளுத்திக்கிறோம், டப்பாவில் கொடுத்துட்றாங்க. இதுன்னா மறுநாள் பாலுக்கு போகணும், அதை புதைச்ச போறதை தோண்டி எடுக்கணும், புதைக்க இடம் இல்லை. சுடுகாட்டில் கூட அரசியல் பண்றாங்க. அண்ணா திமுகவும் இந்த ஆட்சி ரெண்டையும் ஒழிக்கணும்னா எங்க அண்ணன் சீமான் சொல்றாரு.
2 கட்சிகளை ஒழிச்சு தூரம் எறியணுங்கிறாரு. காரணம் என்னன்னா, நாங்கெல்லாம் வாழ்ந்தோம் சின்ன பிள்ளையில, சுதந்திரமா வாழ்ந்தோம். இங்கேருந்து ஓடுவோம், ஒடியாருவோம். நாங்களே ஸ்கூலுக்கு போவோம், வருவோம். நாங்களே கடைக்கு. இப்ப போக முடியுதா? பெண்கள் வெளியில போ, நீங்க பெண்கள் தானே, நீங்க பெண்ணு தானே, உங்களால துணிச்சாலும் ஒரு 10 மணிக்கு போக முடியுதா? 6 மணியானா ஓடுறீங்க. ஏன்? பாதுகாப்பு இல்ல நாட்டுல. இந்த பாதுகாப்புல இருந்து யாரு காரணம்? ஆட்சி இருக்கா, அதிகாரம் இருக்கு, காவல்துறை இருக்கு, வழக்கறிஞர் இருக்கு, ஹைகோர்ட் இருக்கு. எந்த கோர்ட்டும் ஒண்ணு செய்யறதில்ல. என்ன பாதுகாப்பு இருக்கு மக்களுக்கு? கெடுத்து தூக்கி போட்டோமா நியூஸ், அவ்வளவுதான். 4 பேர்கள் சேர்ந்து கெடுத்தாங்க. எங்கேயோ 1-2 தானே நடக்குது. அந்த 1-2 கூட நடக்க முடியாத அளவுக்கு யாராலையும் ப்ரொடெக்ஷன் தர முடியாதுன்னு சொல்றாங்க. ஏன் தர முடியாது? முன்னொரு காலத்துல நடந்துகிட்டு இருந்துச்சா? 10 வருஷத்துக்கு முன்னாடி நினைச்சா மதுமா மதி மூளை அவன்கிட்ட இல்ல, மூளை இல்ல, போதை, கஞ்சா. அதுல அவன் சின்ன குழந்தைய பார்த்தா பெரிய பெண் மாதிரி தெரியுது அவனுக்கு. அந்த காம கொடுவன் ஆயிடும். எல்லாருமே சொல்லல, எல்லாரும் கெடுக்கல. ஒரு அயோக்கியர்கள் இருக்காங்கல்ல, அவர்களுக்கு காரணம் கேளுங்க. நான் போதையில இருந்தேன், நான் மதுவில் இருந்தேன், தெரியல. ஆம்பளை பிள்ளைய கூட விடுறது இல்லையம்மா, ஆம்பளை பிள்ளைய ஆம்பளை விட மாட்டாங்களாம்மா. அப்ப என்ன காரணம்னா தண்டனை சரியில்லைம்மா, தண்டனை. அது வெளிநாடுகளில் துபாயெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆணுறுப்பை வெட்டிடுவாங்க. சிங்கப்பூரில் போனீங்கன்னா ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுருவாங்க, ரோத்தாங் கொடுப்பாங்க, போட்டாக்கா சுருங்கிரும். அதோட கல்யாணம் பண்ண முடியாது, பயப்படுவான். கை வச்சா ரோத்தாங் கொடுப்பான், நம்ம லைஃப் போயிடும். ஒரு ரொம்ப அயோக்கியத்தனம்னா ஒரு ஊசி போட்டுருவாங்க, கால் ஆட ஆரம்பிச்சிடும், இப்படி ஆடும், மறக்க முடியாது. தண்டனை. ஒருத்த ஆடிக்கிட்டு நடந்தானா மத்தவெல்லாம் பயப்படுவான் பார்த்து. இந்த என்ன சட்டம் இருக்குங்க? கெடுக்கிறவனை கொண்டு பத்திரமா வச்சுக்கிறீங்க, ஸ்கிரீன் போட்டுறீங்க, மூஞ்ச மூடிக்கிறீங்க, பாதுகாப்பு கொடுக்குறீங்க, கொடியை போடுறீங்க, பேட்ச் எல்லாம் போட்டு எல்லாம் உங்கள்கிட்ட தான் இருக்காங்க. என்ன சொல்றேன்? தண்டனை கிடையாது, சட்டம் கிடையாதுங்க. ஒரு பொண்ணா கெடுத்தானா 2 நாள் செய்தி, 4 பேர் சேர்ந்து கெடுத்தான், 80 வயசு கிளவே கெடுத்தான், 60 வயசு கிளவே கெடுத்தான், 8 வயசு பொண்ணா கெடுத்தான், அவங்க எடுத்தா இவங்க எடுத்தா நியூஸ். அத கைது பண்ணி சிறையில் அடைக்கிறாங்க. இவங்களுக்கு தேவை செய்தி மட்டும், செய்தி அரசியல். இப்போதைக்கு ஒரு பிரச்சனையாதான் செய்தி, உடனே 4 பேர் டிபேட் உட்காந்து பேச வேண்டியது, பேச வேண்டிய டிஆர்பி அவங்களுக்கு ஏறுது. அவங்க ஊடக வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுல திமுக அரசு, எல்லா அரசும், திமுகவும் சரி, அண்ணா திமுகவும் சரி, அவர்களோட கூட்டணி இருக்கவங்களும் திருமாவளவன் கட்சி என்ன யோக்கியம்? யாராச்சும் மக்களுக்காக போராடுறோம் யாருன்னா? சார், நீங்க முழுக்க விளம்பர ஆட்சி தான் பண்ணிட்டு இருக்கீங்கன்ற குற்றச்சாட்டை வைக்கிறாங்க இவங்க. ஏமா, சட்டம் அதனுடைய கடமையை செய்யும். சட்டப்படி தான் இந்த அரசு செயல்படுதே தவிர சட்டத்தை தாண்டி அம்மா சொன்ன மாதிரி நாங்கள் இன்ஜெக்ஷன் போடுறதோ அதை விட்டுறதோ இது எங்கள் தொழில் இல்லை. நம்ம ஒரு பொண்ணை ஒருத்தன் ரேப் பண்ணிட்டானா அது அந்த சாட்சியங்களோட அவனுக்கு சார்ஜ். சார், இப்போ குற்றங்கள் அதிகரிச்சிருக்குல்ல, இது குறைக்கிறதுக்கான நடவடிக்கைகள் தமிழக அரசு மேற்கொள்ளணும் இல்லையா? தமிழக அரசு தனிப்பட்டது இல்லை, இந்தியா முழுக்கைக்கும் ஒரே சட்டம் தான். அதனால டெல்லியிலனாலும் ஒரு சட்டம் தான், தமிழ்நாட்டிலையும் ஒரு சட்டம். தெருவுக்கு தெரு செலவு வைக்கிறீங்க, தெருவுக்கு தெரு பார்க்க திறக்கிறீங்க, தெருவுக்கு தெரு உங்க பேர் பதாகை வைக்கிறீங்க. அதெல்லாம் டெல்லி அரசு கேட்காதா? அதெல்லாம் டெல்லி அரசு கேட்க மாட்டீங்களா? ரோடு போடுறீங்க, உங்க பேர் வச்சுக்கிறீங்க, பாலத்தை வச்சு உங்க பேர் வச்சுக்கிறீங்க, சொத்து எக்கச்சக்கமா வெளிநாட்டுல போய் வாங்குறீங்க. அதெல்லாம் டெல்லி கவர்மெண்ட் கேட்காதா? அதெல்லாம் பார்க்காதா? எவ்வளவு நீங்க வருமானம் உங்களுக்கு வருது, எத்தனை சேனல் உங்களுக்கு சொந்தமா இருக்கு, உலகமே நெட்வொர்க் உங்க கையில உள்ளங்கையில இருக்கு. அதெல்லாம் டெல்லி கவர்மெண்ட் கேட்காதா? ஒரு பொண்ணை பாலியல் பண்ணா மட்டும் அவங்க அப்படியே சட்ட ரீதியா போவாங்க, அப்படியே டெல்லியில போய் ஏறிடுவாங்க. உடனே அவரு டெல்லியில அவர் சொல்லல, அதாவது எதெல்லாம் தட்டி கேட்கணுமோ அதையெல்லாம் அங்க தள்ளிடுவாங்க, எதெல்லாம் இவங்களுக்கு சாதகமோ அது வெளியில சொல்ல மாட்டாங்க. இப்போ சமீபத்துல இந்த கரூர் சம்பவத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா உச்ச நீதிமன்றம் இந்த வழக்கை சிபிஐக்கு மாத்துங்க அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டிருக்காங்க. இந்த வழக்கை நீங்க எப்படி பாக்குறீங்க? அனுப்பணும். அது யாரு உண்மையிலே அன்னைக்கு விஜய் கட்சி, அன்னைக்கு விஜய் ஆரம்பிச்சார் கட்சின்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்துல, அதாவது 41 பேர் இறந்துட்டாங்கன்னு சொன்னாங்க. அதுல கணக்கு சொல்றாங்க 2 கர்ப்பிணி பெண்கள் உள்ள இருந்த 2 பாப்பா இறந்துருக்கு, அதை சேர்த்தாங்க 43 பேர். ஏற்கனவே ஒரு மீட்டிங் போட்ட இடத்துல 3 பேர் 5 பேர் அந்த மாதிரி இறந்துருக்காங்க. எல்லாம் சேர்த்து நெருக்கி ஒரு 50 உயிர்கள் போயிருக்கு. 50 உயிர்களுக்கு விஜய் பதில் சொல்லிதான் ஆகணும். அது சிபிஐ விசாரணை கரெக்ட்னு நினைக்கிறீங்களா? அதாவது இதுக்கு விஜய் தான் தீர்ப்பு சொல்லணும்.
ஏன்னா அவர் ஆரம்பிச்ச கட்சி, அவர் தான் வர சொன்னாரு. எப்படி தீர்ப்பு சொல்ல முடியும்? நீதிமன்றம் தீர்ப்புன்னு சொன்னாக்கா அவர் முடிவெடுக்க வேண்டியதுமா, முடிவெடுக்க வேண்டியது விஜய். ஏன்னா அவர் தான் கட்சி ஆரம்பிச்சாரு, அவர் தான் வர சொன்னாரு, அவரை பார்க்க வந்து அவருக்காக தான் உயிரை விட்டுருக்காங்க. ஆனா இந்த இடத்துல என்ன நடந்துச்சு, என்ன சூழ்ச்சி, யாரால ஏவப்பட்டதா, தானே தன்னிச்சையா வந்து குப்புற விழுந்து செத்துட்டாங்களா, இல்ல தானே வந்து கழுத்தை தானே கையை வச்சு தெரிச்சு செத்துட்டாங்களா, இல்ல தானே தன் குழந்தை வயிற்றுல குத்தி சாவடிச்சிட்டாங்களா, யாராவது சாகடிச்சாங்களா? இது வந்து சிபிஐ விசாரணை வேணுமா வேணாமா? ஏன்னா யாருமே இல்லைங்கிறாங்க, நாங்க ஆள் அனுப்பலாங்கிறாங்க, நாங்க தண்ணி கொடுத்தோங்கிறாங்க, சோறு கொடுத்தோங்கிறாங்க, எங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைங்கிறாங்க. எல்லாருமே கை கழுவிட்டாங்க இல்லையா? இப்ப விஜயும் ஓடி ஒழிஞ்சிட்டாரு. விஜயும் அந்த இடத்துல நின்றுக்கணும். உண்மையிலேயே வந்து விஜய் வந்து ஒரு கட்சி தலைவர்னு வந்துட்டாரு. இவ்வளவு மக்கள் உங்களை பார்க்க வந்திருக்காங்க, நீங்க வந்து நின்னீங்கல்ல. அப்ப சொல்றாங்க பின்னாடி, அண்ணா செத்துட்டாங்கன்னா அண்ணா 30 பேர் இறந்து சொல்லும் பொழுது இவர் உள்ள ஓடுறாரு, போய் கேரவன்ல போய் உட்கார்றாரு. தவறு. இவர் நின்று மைக்கில் கேரவன் என்ன பிரச்சனை, நில்லுங்கடா, நில்ல ஓடாத அப்படின்னு அதட்டி தான் சீமான் அதுவார். பார்த்துருக்கீங்களா? சீமான் பேசிக்கிட்டே இருப்பாரு, அப்படியே பார்த்துக்கிட்டு என்ன சத்தம், உட்காரு. அது நிறைய பேர் சொல்லுவாங்க நாகரிகம் இல்லாம. நாகரிகம் கிடையாது, நாகரிகம் இல்லாமல் நடந்து விட கூடாதுங்கிறதுக்காக அவரை வாய்ஸ் ரைஸ் பண்ணுவாரு. ஒரு பெண்ணு 2 தடவை குறுக்க, ஏமா என்ன உனக்கு, என்னென்ன பாடுறா, அவன் கூட ஓரமா உட்கார மீட்டிங் பேசிட்டு தான் சொல்லுவாரு. ஒருத்தர் இடிச்சா சொல்லுவாரு, அங்க என்னடா தள்ளுமுள்ள என்னென்ன பாடுறா போய். ஏன்னா இதெல்லாம் கவனிக்கணும். நீங்க சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்றீங்க, ஆனா காலையில பாத்தீங்கன்னா சீமான் அவர்கள் இது தன்னாட்சிக்கு எதிரா இருக்கு சிபிஐ விசாரணை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி. ஏன்னா எதுக்கு சொல்றாருன்னா நேர்மையா நடக்கணும். எந்த விசாரணையுமே நேர்மையா நடக்கணும், உண்மையா நடக்கணும். நம்ம நாட்டுல வந்து நீதி எங்கம்மா இருக்கு? நீதிமன்றம் இருக்கு, நீதிபதிகள் இருக்கிறாங்க. ஆனா வந்து நீதிங்கிறது அந்த போடுற பெட்டிஷனை பார்த்து நீதிபதி படிக்கிறாரு, அவருக்கு போற என்ன போதோ அதை படிக்கிறாரு, படிச்சுட்டா தீர்ப்பு சொல்றாரு அவரு. அதுக்கு காரணம் வந்து இந்த அரசியல்வாதிகள் என்ன பண்றாங்கன்னா, எப்படி வந்து நீதி வரணும்னு இவங்க எதிர்பார்க்கிறாங்களோ. இந்த அரசியல்வாதிகள்னா யாரு குற்றம் சாட்டுறீங்க? என்னன்னா யார் இருக்கா இந்த நாட்டை 2 பிளந்து 2 பக்கம் 50%, இந்த பக்கம் 50%, யார் ஆட்டையை போட்டு வச்சிருக்கா? எந்த கட்சி ஆட்சி நடத்துச்சிங்க? காங்கிரஸ் எவ்வளவு நாள் ஆட்சி பண்ணிச்சு? இல்ல பிஜேபி ஆட்சி பண்ணிச்சா? இல்ல வந்து கம்யூனிஸ்ட் ஆட்சி பண்ணிச்சா? இல்ல எங்க நாம் தமிழர் கட்சி ஆட்சி பண்ணிச்சா? ஆட்டையை போட்டது அம்மையார் ஜெயலலிதாவும் எம்ஜிஆரும் கருணாநிதியும் நம்ம அண்ணன் ஸ்டாலினும் தான். அவங்கள தானே சொல்லணும். இவங்க தானே ஓனர்ஸ், ஓல்டு ஓனர்ஸ். சரி, இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? இல்ல அந்த அம்மா வந்து ஏதோ வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோன்னு. ஆமா, வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோ அதெல்லாம் வந்து ஏட்டு சுரக்கா கறிக்க உதவாதுமா. சட்டம் தான் இப்போ நடைமுறை. சட்டம் என்ன சொல்லுதோ அது சட்டத்தினுடைய ஆட்சி தான் நடக்குதே தவிர எங்க ஆட்சி தான். மனோரமா ஆட்சி, காரைக்குடி ஆட்சி, எல்லாம் செட்டிநாட்டு ஆட்சி. உங்களுக்கே வரலையே. அதனால எங்களுடைய ஆட்சி சட்டத்தின் கையில, சட்டத்தின் பிடியில இருக்கக்கூடிய ஆட்சி தான் நடக்குது. சட்டம் அதனுடைய கடமையை செய்யும். சட்டப்படி நாங்க ஆட்சி பண்றோம். அதனால இவங்க சட்டத்தை மீறி நாங்க எதுவும் செய்ய தீர்ப்பு நீங்க கொடுங்க. சட்டத்தின்படி ஆட்சி நடத்துறீங்க. ஆட்சி பண்றதுதான் நாங்க. சட்டம்ங்கிறது அதுக்கு தனி நீதிமன்றம். உங்கள்ட்ட நீதிபதி இருக்காங்களா? உயர் நீதிமன்றத்திலே இந்த வழக்கு முடிச்சிருக்கலாமே, உச்ச நீதிமன்றத்துக்கு இந்த வழக்கு இப்ப போயிருக்கு இல்லையா? நம்ம இங்க வந்து அவங்க வந்து என்ன பண்ணாங்க, ஏற்கனவே வந்து நம்ம உயர் நீதிமன்றம், சென்னை உயர் நீதிமன்றம் ஒரு இது பண்ணாங்க. ஒரு 3 பேர் கொண்ட கமிட்டியை போட்டு அவங்கள என்கொயரி பண்ண சொல்லி அனுப்பிச்சாங்க. அது வேண்டான்னு சொல்லித்தான் அவனுங்க பிஜேபி தாவேகா தரப்பு அந்த விசாரணை எல்லாமே ஒருதலை பட்சமா இருக்கிறது. எல்லாம் இவங்க கட்சியாலே அனுப்புவாங்க. என்ன அவங்க எப்படி இவங்களே ஒரு பின்னாடி ஒரு ஸ்டாம்ப் ஒட்டி நீ போய் விசாரி என்ன நடந்துச்சுன்னு அப்படியே A to Z அப்படியே எழுதி கிழிச்சிருவாங்க அப்படியே எல்லாரும். அப்புறம் என்னத்துக்கு இப்ப சிபிஐ போயாச்சு இல்ல, சிபிஐ வரட்டும் பாப்ப. எங்களுக்கு ஒன்றும் வழியில பயம், எதுவும் மடியில கனமும் இல்ல, வழியில பயமும் இல்லை. நான் என்ன சொல்ல, யாரையும் பழி போட தான் விரும்பல. ஆனா ஒரு உயிர் சம்பந்தப்பட்டது இது. அந்த உயிர் போறது யார் காரணம்? விஜயாகவே இருந்தால் கூட அதுக்கு ஒரு பதில் சொல்லிதான் ஆகணும். யார் தவறு செய்தாலும் அதுக்கு பதில் சொல்லணும். சட்டத்தின் மேல எல்லாம் சமந்தான். பெரியவங்க, சின்னவன், பணக்காரன், ஏழை, படிச்சவன், படிக்காதவன், ஒரு விவசாயியா, கோடிச்சவன், எதுவும் கிடையாது. சட்டத்தின் முன் அனைவரும் சமந்தான். அதனால வந்து எந்த தவறுக்கு யார் தவறு செஞ்சோம்
தவறுக்கு தண்டனை கொடுக்கணும். அப்பதான் இன்னொரு முறை இப்படி நடக்காம இந்த மக்கள் உயிரோடு இருக்க முடியும். ஏன்னா அந்த மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. விஜய் மேல நிறைய தவறு இருக்கு. அவரும் வந்து அதை கரெக்டா ஒரு ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாருன்னா, முறைப்படி செஞ்சிருந்தாருன்னா தவறு நடந்திருக்காது. கூட்டம் அதிகமா வந்தது மக்களின் தவறு, கூட்டத்தை காக்க வைத்தது விஜயின் தவறு. அந்த நெரிசலுக்கு காரணம் வந்து ரெண்டும் தான். இதுல வந்து நம்ம வந்து மக்களா விஜயான்னு சொன்னா ரெண்டு பேரும் சொல்ல முடியாது. விஜய்க்கு ஒன்றும் தெரியாது. அவர் கேரவன்ல வந்து சின்ன பிள்ளை விளையாண்டுக்கிட்டு இருந்துச்சு. லைட் ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி. பழைய வீடியோ நீங்க இது கூட பழைய வீடியோ. இப்ப இறந்தது வந்து புதுசு. நேத்து செத்தாங்களா? அன்னைக்கு லைட் போட்ட அன்னைக்கு தானே இறந்தாங்க. இல்ல, லைட் போட்டது வந்து இதுக்கு முன்னாடி சுற்றுப்பயணம் போன பண்ணது. சரி, அந்த மாதிரி சரி. அப்ப நீங்க விஜய் ரசிகை இல்ல? நான் ரசிகைன்னு சொல்லலையே, நடந்ததை வந்து நான் சொன்னேன். அப்ப 7 மணிக்கு வரணும், சாயந்தரம் 7 மணிக்கு வந்து அது என்னைக்கு? ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னா காலதாமதம் ஏற்படுறது ஒரு காலதாமதம். காலதாமதம் காலையில வரணும், மாலையில வர்றதா? உள்ள யாரு இருந்தா? மக்கள் வந்து கூட்டம் இல்ல, உள்ள யாரு இருந்தா? எது உள்ள? கேரவன் உள்ளயா? அது தெரியலையே. த்ரிஷா இருந்ததா சொல்றாங்களே. அப்படியா? பார்த்தவங்க சொல்லுவாங்க. நானும் கேள்விப்பட்டேன். நான் கேள்விப்படல, பார்த்தேன். போட்டிருக்காங்க. த்ரிஷா இருந்ததே பாத்தீங்க? இல்ல இல்ல, அதை போட்டோ போடும்போது வீடியோ யூடியூப்ல தானே போடுறாங்க, வீடியோல போடுறாங்கல்ல, போடுறாங்க. அந்த மாதிரி உள்ள இருந்தாங்க. திருசா இருக்கட்டும். ஏன் திருசா இருக்கக்கூடாதா என்ன? ஏன் இருந்தா என்ன? திருசா இருந்தா என்ன? அவங்க அம்மா இருந்தா என்ன? சும்மா நட்பு மூலியமா இருக்கலாம். நீங்கள் நானும் கூட தான் உட்காந்துருக்கோம். அப்போ அதுக்காக தப்பா சொல்ல முடியுமா? ஒரு நண்பி, அது ஒரு நண்பி, ஒரு நண்பன், நண்பரும் நண்பி ஒன்னா வந்திருப்பாங்க. ஏதாச்சும் ஒரு பேசிட்டு இருப்பாங்க. அதை வந்து நம்ம அதை பேச நம்ம தயாரா இல்லை. நீங்க பாத்தீங்களா சார்? நீங்க பாத்தீங்களா? அவரு பாப்பாரு. எவ்வளவு வருத்தமா சொல்றாரு எல்லாம் கேள்வி. இது வந்து பர்சனல்மா, இது வந்து பர்சனல் அப்படின்னு பார்க்காம எவனுமே உத்தமனா இருக்க முடியாது. இவர் சொல்றார உள்ள இருந்தாங்கன்னுட்டு இவங்க கட்சியில எத்தனை பேரை உள்ள வச்சிருக்கான்னு யாருக்கு தெரியும்? எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு தெரியும். நாங்க சொல்ல மாட்டோம். ஏன்னா தட் இஸ் த பர்சனல். இல்ல, சொன்னாதானே மக்களுக்கு தெரியும். மக்களுக்கு தெரிஞ்சு என்ன பண்ண போறாங்க? நீங்க தானே மக்களுக்காக எடுத்து எல்லா விஷயங்களும் சொல்லி மக்கள்கிட்ட சொல்லி மக்கள் கேட்பாங்களா? இப்ப விஜய்கிட்ட வந்து 50 பேர் இறந்துட்டாங்க, அதே பரவாயில்லங்கிறாங்க. ஒரு அம்மாட்ட கேட்கறாங்க, என்னம்மா கணவர் இறந்துட்டாரா? ஆமாங்க. இப்ப என்ன பண்ணுவீங்க? மீண்டும் விஜய் விஜய் என்ன விட மாட்டேன். புருஷன் செத்தாலும் பரவாயில்ல, விஜய் தான் முக்கியம்னு நினைக்கிறவர்கள்ட்ட அவங்க சும்மா ஏதோ மீடியாக்காக ஃபேம் ஆகிறதுக்காக பேசியிருப்பாங்க. அதை சீரியஸா எடுத்துட்டு பேசினா எப்படி? வாயில இருந்து வர்றது தானுமா. என்னமா ஒரு ஆதங்க வரணும்ல. இப்ப இவ்வளவு பேர் செத்துருக்காங்க, யாரம்மா போய் வழக்கு கொடுத்துருக்காங்க? எனக்கு நீதி வேணும். யார வழக்கு கொடுத்தாங்க? யாரும் வழக்கு கொடுக்கல. தான் பிள்ளைய இழந்திருக்காங்கல்ல, தான் பொண்டாட்டி இழந்திருக்காங்களா, புருஷனை இழந்திருக்காங்களா? எதிர்பாராத விதமா ஒரு விஷயம் நடக்குது. அப்படி என்ன எதிர்பாராத அவங்க மேலயுமே வந்து மிஸ்டேக் இருக்கு. எதுக்கு பிரெக்னண்டா இருக்கிற பெண்கள் அங்க போகணும்? குழந்தைகள் எதுக்காக? அதுதான் நான் சொல்றேன், அதுதான் சொல்றேன். நான் என்ன சொல்ல, இந்த மொத்தத்துல அது ஒரு கட்சி கிடையாதுமா. இது வந்து ரசிகர் கூட்டம். இன்னும் வந்து ரசிகர் கூட்டமா தான் இருக்கு. அணில் குஞ்சுங்கிறத நிரூபிச்சுட்டாங்க. நீங்க அது ஒரு கட்சியே இல்லைன்னு சொல்றீங்க, அப்புறம் எங்களை பத்தி பேசவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஏன் கொந்தளிக்கிறீங்க? யாரு? சீமான் தான். நாங்க கட்சி பத்தி பேச அததான் என்ன சொல்ல, நாங்க ஒரு கட்சியாக 15 வருஷமா உழைச்சிக்கிட்டு மக்களுக்காகவும், இந்த மண்ணுக்காகவும், மலைக்காகவும், மரத்துக்காகவும், ஆறுக்காகவும், நீருக்காகவும் போராடிக்கிட்டு இருக்கோம். ஒரு நாளும் அலைஞ்சி திரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். எங்க வீடு இடிச்சா ஓடுறாரு அண்ணன், எங்க இறந்தா ஓடுறாரு, எங்க வீடு எரிஞ்சா ஓடுறாரு, எங்க ஆற தூர்வா மண்ணெல்லாம். எடப்பாடி அவர்களும் போறாங்க, ஸ்டாலின் அவர்களும் போறாரு, உதயநிதி அவர்கள் ஆல்ரெடி அவங்க தானே. அவங்க போறாங்கன்னா அவங்க நல்லா போறாங்க, அத நோண்டா போறாங்க, அத உடைக்க போறாங்க, அதை காப்பாற்ற போறாரு. அப்ப என்ன சொல்றாருன்னா, இவ்வளோ பாடுபட்ட 15 வருஷம் நான் பாடுபடுறேன்னு என்ன ஒரு ஊடகத்துல காட்ட மாட்டேங்கிறாங்களே. விஜய் பிரச்சனையை காட்டுறாங்களேன்னா விஜய் நல்லதா காட்டுறாங்களா? அதுல நிறைய விஷயம் நீங்க வந்து சிந்திக்கிறோம். விஜய காட்டுறாங்கன்னு சீமான் சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னா ஷார்ட்டா தான் சொல்ல முடியும். அவர் 10 வார்த்தை சொல்லியிருப்பாரு, 2 வார்த்தை தான் போடுவாங்க மீடியாவில், 8 வார்த்தையை கட் பண்ணிடுவாங்க. அந்த 8 வார்த்தை அவர் மனசுக்குள்ள இருக்கும். நான் சொல்றேன்னா என் மனசுக்குள்ள 1000 வார்த்தைகள் போடுறாங்க. மக்கள் என்னன்னா முக்கியமான இதுவும் மட்டும் எடுத்துக்கிறாங்க. அதான் மக்களுக்கான தேவைய, மக்களுக்கான சேவையை செய்யாத இந்த ஊடகங்களுக்கு முக்கியத்துவம் தராங்க மக்கள் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும் இல்லையா? ஒரு நடிகையை வந்து ஒரு நடிகரோட வந்து டூயட் பண்ணாக்க அதை வந்து அப்படியே
2 நிமிஷம் கூட இடைவிடாம போடுறாங்க. இதுல இருந்தே நீங்க புரிஞ்சுக்கணும், சீமான் அவர்கள் தான் விஜய் வந்து வளர்த்து விடுறாரு. ஏன் விஜய் பத்தி அவர் பேசணும்? ஏன் விஜய் பத்தி பேசுறான்னா மனசுக்குள்ள 1000 ஆதங்கம் இருக்குமா? இப்போ ஒருத்தர் வந்து நம்ம திட்டுறோம்னா நல்லது. ஒரு பிள்ளைய வந்து ஒரு அப்பா திட்டினானா அந்த பிள்ளை கெட்டு போக திட்ட மாட்டான். அடிக்கிறானா நேர்மையாயிரு, நல்லாயிரு, பார்த்து போ, ஒழுங்கா போ, நேரா போ, பையன் ஒழுங்கா அப்படி ஸ்கூலுக்கு ஒழுங்கா போ, காலில் செருப்ப சொல்றான்ல, அப்ப அப்பா வந்து துரோகி கிடையாது. ஆனா அதை பார்த்து சிரிக்கிறான் பாத்தீங்களா ஒருத்தன், இப்படி போறான் பாரு, போ போ நீ இந்த பாதியில அடிப்படி செத்துரு அப்படிங்கிறான் பாரு, அவன் தான் துரோகி. பார்த்து போ, ஒழுங்கா போ, நல்லா போ, நேர்மையா போ, நேரா போன்னு சொல்றோம். எப்பவுமே அக்கறை உள்ளவன். அதை கூட புரிஞ்சுக்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கு நாங்க ஒண்ணு, எங்க அண்ணன் சொல்றது என்னன்னா, இவ்வளவு கத்துறோம், இவ்வளவு மக்களுக்காக கத்துறோம், என்ன ஏன் இந்த ஊடகம் போட மாட்டேங்குது? அப்ப இந்த ஊடகம் யாருக்காக இருக்கு? யாருக்காக இருக்கு? யாரை வந்து தூக்கி பிடிக்குது? அப்ப மக்களுக்கு என்னதான் சொல்ல வருது? அந்த விஜய் கதை விஜய்ங்க செத்தாங்க, அங்க செத்தாங்க, இங்க போறாரு, அங்க பாரு, விஜய் கதையை போட்டு பேசி 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 மக்கள்கிட்ட வந்து அந்த விஜயை பத்தி ஒரு கெட்டவங்கிறத அப்படியே ஆணி அடிச்சிடணும், அப்படியே ப்ரூவ் பண்ண, மண்டையில ஏத்திடணும். விஜய் மோசமானவன், விஜய் கொலகாரன், விஜய் கொன்னுட்டான், விஜய் ஒளிஞ்சிட்டு இருக்காரு, அப்படியே ப்ரூவ் பண்ணி இவங்க 1000 ரூபா 2000 ரூபா கொடுத்து ஓட்ட வாங்கிடணும். இன்னும் 6 மாசம் எலெக்ஷனு. நீங்க பாருங்க, இன்னும் நிறைய கூத்து நடக்கும். இது சிம்பிள். இப்பதான் வந்து சாம்பிள் விட்டுருக்காங்க 1-2. இனி வரும் பாருங்க, பெரிய பெரிய அட்டம்லாம் வரும். ஏன்னா அவர்களுக்கு வந்து வாக்கு அரசியல், அவர்களுக்கு வந்து மக்களோட நலன் பத்தி கவலை கிடையாது. 2 கட்சிக்குமே. அதிமுக ஆட்சி பண்ணிச்சு, அப்பவும் மக்கள் போராடினாங்க. திமுக இப்ப ஆட்சி பண்ணிச்சு, இப்ப ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கு, இப்பவும் மக்கள் போராடுறாங்க. அப்பவும் பட்டினியா இருந்தாங்க, இப்பவும் பட்டினியா இருக்காங்க. அப்ப 5 கிலோ அரிசி, இப்ப 10 கிலோ அரிசி. அப்ப 1000 ரூபா தீபாவளி பொங்கலுக்கு 100 ரூபாய் அம்மையார் இருக்கும்போது, இப்ப 1000 ரூபாய் ஸ்டாலின் இருக்கும்போது கொடுத்தாரு. 1000-ஆ 2000 ஆகட்டும் 5000 ஆகட்டும், இலவசத்தை நம்பியே, இலவசத்தை கொடுத்து வாக்கு வாங்கிட்டு இருக்காங்க. இவரோட அரசியல் இவ்வளவுதான்.